வாங்க வந்தார். அவருக்கு சிவா, சங்கரா, நீலன், அரண் என 4 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் எந்த நாளும் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். இதனை கண்ட தந்தை வெகுவாக மனம் வருந்தினார். சிவா, சங்கரா, நீலா, அருண், 4 பேரும் இங்கே வாங்கோ. என்னப்பா கூப்பிட்டீங்களா? இப்படி முறைகள் பார்ப்போம். இது என்ன விளையாட்டு? எல்லாம் காரணமாகத்தான். இப்ப இதை முடியுங்கள் பார்ப்போம். எம்மால் முடியவில்லை. இது ஏன் தாரீர்கள்? ஒன்றும் விலகவே இல்லையா? இந்த படிக்கத்தை போல் நீங்கள் 4 ஒற்றுமையாக இருந்தால் தீங்கு வராது. நலமாக வாழலாம். நானும் நிம்மதியாக மூச்சை விடலாம். இதனை உங்களுக்கு 2 காட்சிகள் மூலம் இன்னமும் தெரிய வைக்கிறேன். முதலாவது காட்சி சிங்கமும் காளைகளும். ஒரு காட்டில் 3 காளைகள் ஒன்றாய் கூடி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் வசித்த ஒரு சிங்கம் பல நாட்களாக இந்த காளைகள் பார்த்து கொண்டிருந்தது. அவற்றை கொன்று பசியார எண்ணியது. ஆனால் அவை ஒற்றுமையாக இருந்ததினால் அவற்றை கொல்ல முடியவில்லை. சிங்கம் ஏன் நம்மை சுற்றி சுற்றி வருகிறது? அதற்கு நண்பர்கள் யாரும் இல்லை. உன்னுடன் சேர பார்க்கிறதோ? உனக்கு என்ன பைத்தியமா? அது அவனை இரையாக்க வழி பார்க்கிறது. எனக்கு இங்கு நிற்கவே பயமாக இருக்கிறது. அந்த பக்கம் புல் பசுமையாக இருக்கிறது. வாங்கோ, அங்கே போவோம். நாம் ஒற்றுமையாக இருக்கும் வரை யாரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. இந்த காளைகளை மிகவும் மிகவும் கொழுத்து வாலிப்பாக இருக்கின்றன. எப்படி இவற்றை பிடித்து சாப்பிடுவது? அதோ நண்பன் நரி வருகிறான். அவனால் தான் சிறந்த ஆலோசனை தர முடியும். என்ன நரி இந்த பக்கம்? வணக்கம் ராஜாவே. எனது சகோதரர்களை பார்க்க போய்கொண்டிருந்தேன். நீங்கள் தீவிர யோசனைகளை இருந்ததை பார்த்து உங்களுக்கு என்னால் ஏதாவது உதவ முடியுமா? என கேட்கவே இங்கே வந்துள்ளேன். கட்டளையிடுங்கள். பெரிதாக ஒன்றுமில்லை. இந்த காளைகளை எப்படி கொன்று சாப்பிடுவதென சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் உனக்கும் பங்கு தருவேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவற்றை தனித்தனியே சந்தித்து ஒருவர் மீது மற்றவருக்கு பொறாமையை ஏற்படுத்தி விட்டால் போதும். அவை பிரிந்து விடும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். அப்படியா? நீ இன்றே உனது வேலைகளை ஆரம்பி. உனக்கு நன்றி. உனது பங்கை சேகரிக்க தவறாது. சாப்பாடு விடயத்தில் நான் விட்டு கொடுப்பதில்லை. சந்திப்போம். நான் வருகிறேன். சந்தோஷம். போய் வா. அந்த நரி காளைகளை தனித்தனியாக சந்தித்து மற்ற காளைகளை பற்றி அவை உன்னை கோழை என்றும் முட்டாள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் நீயே புத்திசாலி, அவற்றை விட பலசாலி என்று கோல் மூட்டியது. இதனை நம்பிய காளைகள் பொறாமை கொண்டு தமக்கு சண்டையிட்டு தனித்தனியாக பிரிந்து செல்ல ஆரம்பித்தன. இதுதான் தருணம். என்ன எண்ணிய சிங்கம் கர்வம் கொண்டு தனியே திரிந்த காளைகளில் ஒவ்வொன்றாக கொன்று தின்றது. நரியும் சிங்கத்துடன் சேர்ந்து காளைகளை
புறாக்களின் இறைச்சியை தின்று மகிழ்ச்சி அடைந்தது. ஒற்றுமை இல்லாத குடும்பம் ஒருமிக்க கெடும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்த காட்சியை பாருங்கள். ஒரு காட்டில் வேடுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் காட்டில் வலை விரித்து மிருகங்களையும் பறவைகளையும் வேட்டையாடி உணவாக பயன்படுத்தும் வளர்க்கமுடியவன். ஒரு நாள் வேடன் தானியங்களை தூவி வலை விடுத்து விட்டு தன் குடிலுக்கு சென்றான். புறாக்கள் வலையுடன் பறந்தன. ஐயோ அம்மா, என்னுடைய கால் வலைக்குள் சிக்கிவிட்டது. வாடன் என்னை பிரிக்க போகிறான், காப்பாற்றுங்கோ. அம்மா, என் காலம் வலைக்குள்ளே போட்டது. ஏன் வலையை கவனிக்காமல் நடுவில் போய் மாட்டிக்கொண்ட மட்டாக்களையும் பதத்தப்பட வைக்கிறாய்? அவளுக்கு கரையில் இருந்து சாப்பிட தொடங்க வேணும் என்று ஒரு தரம் சொல்லிக் கொடுக்கலையா? இப்ப இந்த கேள்விகளை கேட்கிறதை விட்டுட்டு அவளை காப்பாற்றுற வழியை சொல்லுங்க. பாவம் பிள்ளை ஆந்திரப்படுகிறார். ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்கிறேன். பிறகு பிரச்சனை என்று வந்தவுடன் ஓணமிடுங்கோ. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். இப்ப இந்த பாடலுக்கு நேரமா என்ன செய்வது என்று சொல்லுங்க. அவள்தான் சின்ன பிள்ளை அவசரப்படுகிறாள் என்றால் நீயும் சொல்வதை காக்காமல் அவசரப்படுகிறாய். ஒரு நேரம் பயப்பட வேண்டாம். முதல் நன்றாக சாப்பிடுங்கோ. நமக்கு நிறைய பலம் தேவை. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வலையை தூக்கி கொண்டு பறக்க போகிறோம். எப்படி பாட்டி? எல்லாரும் உங்களின் கால்களை வலைக்குள் கொழுவி கொள்ளுங்கோ. அவன் மாட்டினது போதாதா? நாமும் மாட்டிக்கொள்ள வேண்டுமா? தேர்ந்து எப்படி வழியை கழித்துவது? எனது நண்பன் எலியில் வலையை அறுக்கலாம். இப்ப வேடனிடமிருந்து பத்திர வலையை பார்ப்போம். எல்லாரும் தயாரா? எல்லோரும் வலையை தூக்குவோம், பறப்போம். நாங்கள் பறக்க தயார். புறாக்கள் வலையுடன் பறந்தன. ஐயோ, இப்போது பார்த்தீர்களா ஒற்றுமை எவ்வளவு பலமானதென்று? With assistance.